பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாகிய இயேசுவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ராஜாவையும் ராணியையும் நான் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நான் நம்புகிறேன், நிச்சயமாக உங்கள் அழைப்பை நீங்கள் நம்புவீர்கள். நீங்கள் ராஜான்னு உங்கள் வாயினால் நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் ராணின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப அறிக்கையிடுவீங்கன்னு நம்புகிறேன். யார் நம்பினாலும் பரவாயில்ல, நான் மோசே சொல்லுகிறார், நீ நம்பார்கள்ன்ட்டு. யார் நம்பலைனாலும் நீங்கள் நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கி ஒரு காரியம், முக்கியமான காரியம் என்னென்னா, ராஜ அழைப்பு, அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நமக்கு அடுத்த ஒரு காரியம், முக்கியமான காரியம், அதுக்கு ஆயத்த வேலை. அந்த ராஜாவாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு ஆயத்தம் அவசியமாக இருக்குது. எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தர் ராணியை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள எடுத்து கொண்டு வந்த உடனே அங்கே சூஸ் பண்ணியிருக்கிற எல்லா பெண்களுக்கும் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவதற்கு முன்னாடி அவங்கள சுத்திகரிக்கிறாங்க. அந்த சுத்திகரிப்பு இன்றைக்கி ராஜ அபிஷேகம் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவசியமாக இருக்குது. ஏன்னா சுத்திகரிப்பு தான் நம்ம ராஜாவும் ராணியாகவும் மாற்றுது. இல்லைன்னா வீட்டில் இருக்கிற அதே பழைய கோலத்தோடு போனால் ஒரு ராஜாவுக்கும் ராணியை பிடிக்காது, ஒருத்தரையும் ராஜான்னு உலகம் சொல்லாது. அப்போ சுத்திகரிப்பு மிகவும் அவசியம். யோசேப்பு சிறையில் இருந்தார். அவரும் பார்வோனுக்கு முன்னாடி போகும்போது அவர் சவரம் பண்ணி வேற மாற்று வஸ்திரம் போட்டு தன்னை சுத்திகரித்துக்கிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இந்த ராஜரீக அபிஷேகம் இருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு மிகவும் அவசியம். எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு? மேலோட்டமான மேலே பார்க்குற பியூட்டி பார்லர் சுத்திகரிப்பு இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களுக்கும் தங்களை அழகுபடுத்துவதற்கு சுத்திகரிக்கிறதுக்கு நிறைய பியூட்டி பார்லர் இருக்குது. ஆனால் உள்ளான மனுஷன், மனசாட்சி, உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசை சுத்திகரிக்கணும், அழகுபடுத்தணும்னா அது ஒரே ஒரு காரியத்தால் தான் முடியும். எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மனசாட்சியில் இருக்கக்கூடிய செத்த கிரியைகளை சுத்திகரிப்பதற்கு அது வல்லமை உள்ளதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம உள்ளத்துக்குள்ளே, நம்ம மனசாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம ராஜ அபிஷேகத்துக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய செத்த கிரியைகள், தீமையான எண்ணங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அதை சுத்திகரிக்கணும்னா அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரமே ஆகும். அவர் நமக்காய் ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் நம்மை சுத்திகரிப்பதற்கு போதுமானது. அதை எப்படி நம்ம இதை அனுபவிக்க முடியும்னா, 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, அந்த சுத்திகரிப்பு அவருடைய ரத்தத்தினால் எனக்கு அந்த மீட்பு வருகிறதுங்கிறத நம்ம அறிக்கையிட்டால், வாயினாலே அதை அறிக்கையிட்டால், அதை நம்ம விசுவாசித்தால், அதை நம்ம நம்பணும்னா, நம்ம பாவத்தை கடவுள்கிட்ட சொல்லி என்னுடைய எல்லா மனசாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய செத்த கிரியைகளை நீர் மன்னிக்க, நீர் நல்லவர் போதும் சொல்லுவீங்கன்னா அதை அவர் செய்வதற்கு நீதியும் உண்மை உள்ளவர், சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மை உள்ளவர்னு வசனம் சொல்லுது. ஆகையினால உங்கள் மனசாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அழுக்கு இருந்தாலும் சரி, கோபம், வைராக்கியம், அது மாத்திரமில்ல பொறாமை, எரிச்சல், கசப்பு, நம்ம உள்ளத்துக்குள்ளே நிறைய கசப்பு இருக்குது. ராஜாவாகிய உங்களுக்கும் ராணியாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த குணாதிசயங்கள் இருக்கக்கூடாது. ஆகையினால இந்த சுத்திகரிப்பை இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக கடவுள்கிட்ட கேளுங்க, பேசுங்க, என்னை சுத்திகரிங்க, என் மனசை சுத்திகரிங்கன்னு சொல்லுங்கள். சங்கீதம் 51வது சங்கீதத்தை நம்ம பார்க்கலாம், என் அக்கிரமங்கள் நீங்கள் என்னை கழுவி அருளும், என்னுடைய அக்கிரமம் மாறணும்னு சொல்லி அவர் வாயினால் அறிக்கை பண்ணுறார். நம்மளும் இந்த அறிக்கையை பண்ணுவோம். நம் மனசாட்சி சுத்திகரிக்கப்படட்டும். ஒவ்வொரு ராஜாக்களும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு ராஜரீக அபிஷேகத்தோடு ராஜாதி ராஜாவுக்கு முன்னாடி நிற்க நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நல்ல செய்திகளோடு அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ.